வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 4 தேர்வு முடிஞ்சிடுச்சு. அடுத்து உங்க டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 2A இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரூப் 4ல நம்மளுக்கு ஜிஎஸ்ல இருந்து எப்படியெல்லாம் கேள்விகள் வந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு கிளாரிட்டி பர்பஸுக்கு தான் இந்த வீடியோ கொடுக்க போறோம். குரூப் 2 கேண்டிடேட்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா குரூப் 4 தாண்டியும் சிலபஸ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. சிலபஸை நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்றீங்கன்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் எந்த விதமான வித்தியாசத்தையும் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் ஒவ்வொரு யூனிட்டா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நான் இங்க ஷேட் பண்ணியிருக்கிற டிஃபரன்ஸை உங்களால பார்க்க முடியும். எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே குரூப் 4ல இல்லாம குரூப் 2ல மட்டுமே இருக்கக்கூடிய பிரத்யேகமான டாபிக். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சிலபஸ்லயே இல்லை அப்படின்னு நீங்க போயிருப்பீங்க. குரூப் 4லையும் 20 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. அதற்கான பிடிஎஃப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் டெலகிராமோட லிங்கை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகேவா இருக்கும், இல்ல கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற வார்த்தை யூனிட் 1ல இருக்கு, யூனிட் 2ல இருக்கு, யூனிட் 3ல இருக்கு, 4ல இருக்கு, 5ல இருக்கு. 6ல மட்டும் என்ன இல்லை அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இல்லை. ஏன்னா அது ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ங்கிறதுனால அதுல கரண்ட் அஃபேர்ஸ்னு இல்லை. நம்ம இன்னமும் டீப்பா போய் பார்த்தா யூனிட் 5ல இருக்கக்கூடிய ஒரு லைனா இருக்கட்டும், யூனிட் 3ல இருக்கக்கூடிய 2 லைனா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்தது இருக்கும். அதையும் நாங்க என்ன பண்ணியிருக்கோம், ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ரைட் சார், இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவையும் கரண்ட் அஃபேர்ஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிடலாம். குரூப் 2A மெயின்ஸ்ல தான் முதல்ல டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சப்ஜெக்ட்லயே கரண்ட் அஃபேர்ஸ் வர மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சப்ஜெக்ட்லயே கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ்ல இருக்கு. அப்ப எத்தனை கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? குரூப் 4 மாதிரியே நமக்கு இந்த குரூப் 2A பிரிலிம்ஸ்லயும் 17 கேள்விகள் என்னவா இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியா இருக்கலாம். அப்ப அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எங்க இருந்து வரலாம், சப்ஜெக்டிவ் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம். இப்ப நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு யூனிட்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை காட்டினல, அது சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம். அடுத்து பட்ஜெட்ல என்ன வந்துருது, இந்தியன் பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட். இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய பெய்டு பேட்ச் மாணவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கேள்விகளை அவங்களால ஈஸியாக பதில் சொல்ல முடியுது. இதையும் தாண்டி டிஎன்பிஎஸ்சி கேட்கணும் அப்படின்னா ஒன்னு தமிழ்நாடு ரிலேட்டடான கேள்விகளாக இருக்கணும். தமிழ்நாடு ரிலேட்டடான கேள்விகள் அப்படின்னு நான் சொல்லும் போது ஒன்னு தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகளாக இருக்கணும். 1947 இருந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய திட்டங்கள், அப்போதைய திட்டங்கள், இல்லைன்னா பழைய திட்டங்கள்னு எடுத்துக்கலாம். அது மாதிரியான கேள்விகள் வரும். இப்ப சமீபத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் கேள்வியாக வரும். இதையும் விடுத்துட்டா நமக்கு ஸ்பேஸ் அண்ட் இஸ்ரோல இருந்து சயின்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் வரலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரலாம். அதையும் தாண்டி ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து நமக்கு கேள்விகள் வரலாம். அதை தான் நான் 6வது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டேட்டா, ஃபேக்ட், ஆக்ட் அண்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோடைய சிலபஸ் தான் எங்க உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னா ரெட் கலர்ல யூனிட் 3ல ஒரு அண்டர்லைனையும், அடுத்தது யூனிட் 5ல ஒரு அண்டர்லைனையும் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கேன். ரெட் கலர்ல இருக்காது. ரைட், இப்ப சிலபஸ்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தரலாம். குரூப் 4ல நம்ம சில டாபிக் படிக்காமே விட்டுருப்போம். குரூப் 4ல படிக்காம விட்ட டாபிக் குரூப் 2ல இருக்குதான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து குரூப் 2ல என்னென்ன டாபிக்லாம் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப குரூப் 2 சிலபஸ் உங்களுக்கு கண் முன்னாடி நிப்பாட்டுறேன். அதுல எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நியூலி ஆடட் டாபிக். உதாரணத்துக்கு நான் இப்ப ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். குரூப் 4ல என்னவா இருக்கும், என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப குரூப் 4ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டுறேன். என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்றது. குரூப் 2ல அந்த வார்த்தை எப்படி சேஞ்சஸ்ல ஆயிருக்கு அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, இது ஒரு சப்ஜெக்டும் இது ஒரு சப்ஜெக்டாவும் பிரிச்சிருக்காங்க. அப்ப குரூப் 4ல நீங்க என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை படிச்சா போதும். குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்காலஜி அப்படிங்கிறதையும் சேர்த்து படிக்கணும். இங்கதான் என்ன மாணவர்கள் தவறு செய்யறாங்க அப்படின்னா தவறுதலான வழிகாட்டியல்ல நீங்க போய் மாட்டிக்கிறீங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால சரியாக பதில் சொல்ல முடியல.
அப்ப யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் டாபிக் இருக்குல்ல, சயின்டிபிக் நாலேஜ் டு ஃபியூச்சர் அப்படின்ட்டு, இதுல இருந்து 2 கேள்விகள் கண்டிப்பாக வருகின்ற. ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம ரிசர்ச் பண்ணி தான் இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்றோம். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து 2 கேள்விகள். அப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன அறிவிச்சிருக்காங்க, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல 5 கேள்விகள் ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து நாங்க கேட்போம் அப்படின்ட்டு. அப்ப ஜெனரல் சயின்ஸ்ல நான் என்ன சொல்லிட்டேன், முதல் வரியில இருந்தே நம்மளுக்கு 2 கேள்விகள் உறுதி அப்படின்னு சொல்லியாச்சு. மீதம் இருக்கக்கூடிய டாபிக்ல இருந்து தான் பேலன்ஸ் 3 கேள்விகள் வரப்போகுது. அப்ப குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மெயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்மளுக்கு ஜெனரல் சயின்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய டார்கெட் 2A மெயின்ஸ் அப்படின்னாலும் இல்ல குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னாலும் ஜெனரல் சயின்ஸை நீங்க படிக்காம போக முடியாது. அப்ப நீங்க இதற்கு கான்சென்ட்ரேஷன் கொடுத்தே ஆகணும். ஆனா பெரும்பாலான இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2Aவை நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி இருங்க, மேக்ஸை டிபெண்ட் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஜிகேவை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். குறிப்பாக இந்த யூனிட் 1 நீங்க படிச்சு முடிச்சிருந்திருக்கணும். ரைட், அப்படியே நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி போனோம்னா ஜியோகிராஃபியா இந்தியாலையும் என்னென்ன டாபிக் எல்லோ கலர்ல ஷேட் பண்ணியிருக்கோமோ அதுல இருந்து ஒரு கேள்விகள் கண்டிப்பாக வரும். இதுல நம்ம கண்டிப்பாக விடக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தா கிரீன் எனர்ஜி அண்ட் நேச்சுரல் கிளைமாட்டி. இந்த 2 டாபிக்ல இருந்துமே நமக்கு ஒரு கேள்விகள் கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னு கிரீன் எனர்ஜில இருந்து வரணும், இல்ல நேச்சுரல் கிளைமாட்டில இருந்து வரணும். இந்த டாபிக்ல இருந்து கேட்டா அடுத்த டாபிக்ல இருக்காது, அடுத்த டாபிக்ல இருந்து கேட்டா இந்த டாபிக்ல இருக்காது. அப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருக்காங்க, குரூப் 2ல சில சிலபஸ் குரூப் 4 தாண்டியும் அதிகமாக இருக்குன்னா அந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். யூனிட் 3 எடுத்துக்கலாம், ஏஷியன் ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரிஞ்ச டாபிக் தான். ஆனா அந்த டாபிக்ல இருந்து பதில் சொல்றது மட்டும் கொஞ்சம் நம்ம சிரமப்படுவோம். ஏன்னா ஹிஸ்டரி அப்படிங்கிற பேர்ல வெறும் அரசர்கள் பேரை மட்டுமே நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஹிஸ்டரியில அரசர்களை தாண்டியும் பல டாபிக் இருக்கு. உதாரணத்துக்கு குரூப் 4ல என்ன டாபிக்ல கேட்டிருந்தாங்க, ஆத்தர்ஸ் அண்ட் புக்ஸ் கேட்டிருந்தாங்க. அது மாதிரியான டாபிக் கேட்கலாம், இல்ல அரசர்கள் நடைமுறைப்படுத்தின ஸ்கீம்ஸ் கேட்கலாம், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கலாம், இல்ல லோக்கல் அத்தாரிட்டிஸோட நேம் கேட்கலாம், டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரைட் சார், அதையும் தாண்டி என்ன புது டாபிக்லாம் ஐஎன்எம்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க எல்லோ கலர்ல கொடுத்துட்டோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான புது டாபிக்கும் குரூப் 2ல அட்டாச்ல இல்ல. குரூப் 2ல யூனிட் 5 நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களுக்கு சிரமப்படக்கூடிய டாபிக் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற டாபிக் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது யூனிட் 9ல பழசுல இருந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே புதுசாக ஆட் ஆகிருக்கு. அப்ப இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வந்துடும். அப்ப குரூப் 2க்கு நீங்க படிக்கிறீங்க, குரூப் 4 கேண்டிடேட் அப்படின்னா இந்த எல்லோ பார்ட்டுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருங்கிற யூனிட் 6. இதுல நீங்க ஆல்ரெடி குரூப் 4க்கும் இதை படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இதுல நியூவா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க இந்த டாபிக்கை ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட் சார், குரூப் 2Aவை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவராக இருந்தா 2022லையும் 2024லையும் இந்த தேர்வுல ஏன் சார் நீங்க கிளியர் பண்ணலன்னு ஒரு அஸ்பிரண்ட்டை பார்த்து கேட்டீங்கன்னா நான் மெயின்ஸையும் சேர்த்து படிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப மெயின்ஸையும் சேர்த்து படித்தால் மட்டுமே தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். எந்த உதாரணமா நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 இருக்கட்டும் நீங்க விட்டுருவீங்க, பிரிலிம்ஸா இருக்கட்டும் விட்டுருவீங்க. ஆனா மெயின்ஸ்ல சயின்ஸை விட்டுட்டு நீங்க பரீட்சை எழுத போனீங்கன்னா உங்களால வெற்றி பெற முடியாது. அப்ப இந்த உண்மையை உங்கள்கிட்ட யாரு எடுத்து சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ, இல்ல இதற்கான மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் சீரிஸை ப்ராப்பரா உங்க கையில கொடுக்குறாங்களோ அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிசிஎம் பேட்ச் அப்படிங்கிறது பிரிலிம்ஸ் படித்து கொண்டு இருக்கும் போதே மெயின்ஸை நீங்க படிக்கிற மாதிரி ஒரு பேட்ச். இதன் மூலியமாக நம்ம வெற்றி வாய்ப்பை நோக்கி ஒரு அடியா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 4ல எவ்வளவு ப்ராப்ளமேட்டிக்கா இருந்துச்சுன்னு தெரியும். அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்றதுக்கும் நான் இந்த வீடியோ முதல்லயே உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். அப்ப குரூப் 2 நீங்க படிக்க போறீங்க, ஒரு குரூப் 4 கேண்டிடேட்டா இருக்கிற நீங்க அப்படின்னா என்னென்ன சிலபஸ் எல்லாம் அட்வான்டேஜா இருக்கு, என்னென்ன சிலபஸ் எல்லாம் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த டாபிக்குக்கெல்லாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், குரூப் 4ல செய்த தவறுகள் எல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கணும், குரூப் 2Aவை நம்ம கிளியர் பண்ணணும்னா மெயின்ஸையும் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிற உண்மையை இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். Wish you all the best. Thank you to all.